நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம கணவருக்காக வாழ்கிறோமா? இல்லை நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்கிறோமா? இல்லை நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிறோமா? நம்ம மற்றவங்களுக்காக ஒரு தியாகமான வாழ்க்கையாக வாழ்கிறதா நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா? நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வாழ்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ண சமாதானமும் சந்தோஷமும் இருக்காதுங்க. ஒரு வகையில் பாரமும் சுமையும் நம்ம மேலே சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கர்த்தருக்காக நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் ஒரு நாளும் இழக்காமல் வாழ முடியும். அடுத்தது நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. நமக்குள்ளே இருக்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்துட்டு வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. யூ ஹாவ் டு ரீட்டைன் யோர் ஹாப்பினஸ், யூ ஹாவ் டு மெயின்டைன் யோர் ஹாப்பினஸ் வித்தின் யூ. எப்படி இது மெயின்டைன் பண்ண முடியும், எப்படி நீங்கள் இது ரீட்டைன் பண்ண முடியும், எந்த சூழ்நிலையும் எப்படி நீங்கள் மாறாமல் அப்படி இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பலத்தினால மட்டும்தான். இல்லையே என்னால் இது முடியாது, என்னால் இது நிச்சயமாக முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய பலத்தை கொண்டு நிச்சயமாக